என் அன்பு குழந்தையே, மனதில் எது நடக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே இந்த பதிவை நீ தொட்டாயோ, அந்த வேண்டுதலை அப்படியே நான் நடத்தி கொடுக்க போகின்றேன். இனி நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான தருணங்கள் வரப்போகின்றது. மகிழ்ச்சியாக இரு என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும். நான் ஏற்கனவே உன்னிடம் சொல்லது போல உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல திருப்பத்தை உண்டாக்கப் போகின்றேன். உன்னுடைய மனதில் பக்தியும் நம்பிக்கையும் இருக்கும் வரையிலும் யாராலும் உன்னை தோற்கடிக்கவே முடியாது என் செல்லமே. நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறத்தான் போகின்றாய். உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதே. உன்னுடைய அப்பா பெருமாளாகிய எனக்கு தெரியும். நீ யார், உன்னுடைய குணம் என்ன, உன்னுடைய செயல்கள் என்னவென்று எல்லாம் அறிந்த நான் உனக்கான நல்லதை நிச்சயம் நடத்தி கொடுப்பேன். உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளே உன்னை கைவிட்டாலும் கூட உன்னுடைய பெருமாள் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்லமே. இறுக்கமாக உன்னை பிடித்துக் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா இன்பங்களையும் தரப்போகின்றேன். ஏன் தேவையில்லாமல் மனக்குழப்பப்படுகின்றாய்? பெருமாளே என்று என்னை நினைத்தாலே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் குழப்பங்களை எல்லாம் விலக்கி வைத்து உனக்கு நல்லதை நான் நடத்தி தருவேன். நீ யாரிடமும் சொல்ல முடியாத பெரும் துயரத்தை உன்னுடைய மனதிற்குள் தூக்கி சுமந்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும். உனக்காக உன்னுடனே உன்னுள்ளே நான் இருக்கின்றேன். கவலைப்படாதே என் தங்கமே. நீ நம்பியவர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம், ஆனால் நீ நம்பிய நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றி உனக்கு கை கொடுத்து உன்னை தூக்கிவிடப் போகின்றேன். உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று மனமுடைந்து நிற்கதியாக நின்றாலும் உன்னுடைய கரங்களை இறுக பற்றிக் கொண்டு உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக நான் நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன். தனியாக இருப்பதாக நினைத்து வருந்தாதே என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கவலைப்படவோ கைவிடவோ மாட்டேன். உன்னை அழ வைப்பதற்காகவும் விழ வைப்பதற்காகவும் இந்த அகிலமே உனக்கு எதிராக வேலை செய்தாலும் கவலைப்படாதே. உனக்காக அகிலத்தையே காக்கும் இந்த பெருமாள் வந்து நிற்பேன். யாரும் தனியாய் நின்றாலே உடனே அவர்களுக்கு துணையாய் வந்து நிற்கக்கூடிய இரக்கம் உள்ள படைத்தவனாக உன்னுடைய பெருமாள் நான் இருக்கின்றேன் அல்லவா? அப்படி இருக்கும் போது உதவி செய்ய யாரும் இல்லாமல் தனியாய் தவித்துக் கொண்டிருக்கும் உன்னை எப்படி கண் கலங்க விட்டு வேடிக்கை பார்ப்பேன்? உன்னுடைய பிரச்சனைகளை யாரிடமும் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாலும் உன்னுடைய பெருமாள் எல்லாவற்றையும் அறிந்தவனாகத்தான் இருக்கின்றேன். நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் அப்பா என்று என்னிடம் பொறுப்பை ஒப்படைத்தால் உன்னை பாதுகாத்து உனக்கு சேர வேண்டியதையெல்லாம் சரியாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என் செல்லமே. வஞ்சகம் நிறைந்த மனிதர்களிடமிருந்து நான் தான் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் என் செல்லமே. இனியும் என்றும் என்றென்றும் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பாதுகாப்பாக நான் இருப்பேன். நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று நினைக்காதே. உனக்காக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து நிற்பேன். நிம்மதியாக இரு என் செல்லமே. நீ நினைத்தது அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். எது நடக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு இப்பொழுது இதை கேட்டுக் கொண்டிருக்கின்றாயோ அதையும் உனக்காகவே நான் நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன். நாளை முதலே உன்னுடைய வாழ்க்கையில் இனி ஒவ்வொன்றாக நல்ல விஷயங்கள் நடக்கத் தொடங்கும். உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதுமே கஷ்டப்பட விடாது என் செல்லமே. அதுவே உன்னுடன் இருந்து உன்னை வாழ வைக்கத்தான் போகின்றது. அதற்கு நானும் உறுதுணையாக இருக்கத்தான் போகின்றேன். எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் நல்ல விஷயத்தையும் அடுத்து நீ என்ன செய்ய போகின்றாய் என்று அடுத்த கட்ட யோசனையையும் முன்கூட்டியே யாரிடமும் சொல்லிவிடாதே. உன்னுடைய முயற்சிதான் உன்னுடைய முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு எதையும் யாரிடமும் சொல்லாமல் உனக்கான விஷயங்களை சிறப்பாக செய்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக நீ வெற்றி அடைவாய். ஆரம்பம் என்பது எல்லா விஷயங்களிலும் கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் முடிவில் வெற்றி என்னும் இனிப்பை நிச்சயமாக நீ அருந்துவாய் என் செல்லமே. மனமுடைந்து தூள் தூளாய் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கும் நொடியிலும் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசிக்கக்கூடிய தைரியமும் துணிவும் உனக்குள் இருந்து விட்டாலே நீ பெறப்போகும் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. எப்பொழுதும் என்ன நடந்தாலும் உன்னுடைய பெருமாள் நான் உனக்கு துணையாக இருந்து காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கையோடு அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசனையை மனதிற்குள் வைத்துக் கொண்டே இரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே. வாழ்க்கையில் வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள், தாழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள்.
இவ்வளவுதான் மனிதர்களின் உலகம். அவர்கள் அப்படி பேசுகிறார்கள் என்று கவலைப்படாதே. விமர்சனம் செய்பவர்களை கடந்து செல். வாழ்க்கையில் முன்னேறிவிட்டு திரும்பிப்பார். அவர்கள் அங்கேயே தான் மற்றவர்களை விமர்சித்துக் கொண்டிருப்பார்கள். தேவையற்ற விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தால் தேவையான விஷயங்களை சிந்திப்பதற்காக நேரம் இருக்காது. வாழ்க்கையில் பணம் வந்து போகும், நேரமும் முடிந்து போகும். உழைப்பதற்காக வாழாதே, வாழ்வதற்காக உழை. அனைவரிடத்திலும் அன்பு காட்டு. முடியவில்லை என்றால் உன் மீது அன்பு வைத்தவர்களிடத்திலாவது அன்பை வாரி வழங்கு. தோற்றாலும் நம்பிக்கையை இழக்காதே, ஆனால் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே. அதன் வலி மரணத்தை விட கொடுமையானது. நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும். காரணம், ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இல்லை. எல்லா நிலைகளிலும் நிதானமாய் அமைதியாய் இரு. எல்லா விஷயங்களையும் நீ மாற்ற முடியாது. எல்லா விஷயங்களும் நீ நினைத்தது போல இல்லை. எல்லா விஷயங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு. எல்லா விஷயங்களுமே உனக்காக நடப்பதில்லை. அதனால் அமைதியாக இருப்பதே உனக்கு நல்லது. குழந்தையே, நீ இப்போது இருக்கும் நிலைக்கு நீயே பொறுப்பு. நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்படியெல்லாம் மாற்றிக்கொள்ளும் ஆற்றல் உனக்கு இருக்கின்றது. அந்த ஆற்றலை தேவையற்ற விஷயங்களை சிந்தித்து வீணடிக்காதே. இதயம் சொல்வதை செய். வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டுமே உண்டு. பிள்ளையே, மலர்களின் வாசம் காற்று வீசும் திசையை நோக்கி மட்டுமே இருக்கும். ஆனால் நீ செய்யும் தர்மமோ 8 திசைக்கும் சென்று உனக்கு புண்ணியத்தை சேர்க்கும். உன்னால் முடிந்த வரையில் தர்மம் செய். யார் உனக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களை மறந்து விடாதே. யார் உன்னை நேசிக்கிறார்களோ அவர்களை வெறுத்து விடாதே. யார் உன்னை நம்புகிறார்களோ அவர்களை ஒருபோதும் நீ ஏமாற்றி விடாதே. நடந்ததையெல்லாம் மறந்துவிடு. இனி நடக்கப் போவதை மட்டும் யோசி. நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் மறையப் போகின்றது. உன்னுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நீ எண்ணிய அனைத்தும் ஈடேறும். நேர்மையாக நில், தைரியமாக இரு. தோல்வியை கண்டாலும் துவளாமல் இரு. உன்னை காப்பதற்காக, உன்னை அரவணைப்பதற்காக, உன்னை வழிநடத்த நான் இருக்கின்றேன். நீ எதற்கும் பயப்படாமல் இரு. நான் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன். நல்லதே நினை, நல்லதே நடக்கும்.